Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடமாக திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு, கஞ்சா மற்றும் மது போன்ற போதைப் பொருட்களுடைய விற்பனை எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு, இது குறித்து பாஜகவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர், தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவருமான அண்ணாமலை பல முறை திமுக அரசை கண்டிச்சிருக்கார். இன்றைக்கு அதே போல் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். அது ரொம்ப முக்கியமான ட்வீட். அந்த எக்ஸ்பதிவில் அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பத்து அப்படின்ற கிராமத்தில் நேற்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதிகாலையில் ஒரு 5 மணி அளவில் திடீர்னு கிராமத்திற்குள்ள ஒரு கும்பல் நுழைந்திருக்கு. அந்த கும்பல் கஞ்சா போதையில் இருக்காங்க. கிராமத்துக்குள்ளே நுழைந்து போகிற வர்றவங்களையெல்லாம் கண்ணா பின்னான்னு விட்டுறாங்க. கண்ணில் படுகிறவர்களையெல்லாம் ஓட ஓட விரட்டி கொள்றாங்க. அதில் ஜான் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் அவங்க கிட்ட மாட்டிக்கிறார். விடலை, அவரை வெட்டி வெட்டி அந்த இடத்துல கொன்று போடுகிறார். அதே போல் இன்னொரு வடமாநில இளைஞர் சைக்கிளில் வராரு, அவரையும் விரட்டி விரட்டி வெட்டுறாங்க. இப்படி வெட்டியதில் ஒருத்தர் மரணமடைந்து விட்டார். கிட்டத்தட்ட 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதைத்தான் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்பதிவில் போட்டு தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தியிருக்கார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த கஞ்சா மது போன்ற போதைப் பொருளால் எந்த நிலைமைக்கு போயிருக்கு பாருங்க. இப்படி கஞ்சா போதையில் ஒரு கும்பல் மக்களை நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி கொல்றது, துன்புறுத்துறது அப்படிங்கிறது இது மொதல் சம்பவம் கிடையாது. இது மாதிரி தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் நடைபெற்று இருக்குது. அப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் தான் நாங்குநேரியில் நடந்த இந்த சம்பவம். இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த கஞ்சா விற்பனை கும்பல் குறித்து போலீஸ்கிட்ட தகவல் கொடுத்தால் அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தான் ரொம்ப வேதனையோடு அண்ணாமலை பதிவிட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடந்த 2 வருடங்களில் மட்டும் 65,000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 8,000 கிலோ சிந்தட்டிக் ட்ரக்கை பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. 2.2 லட்சம் கோடி அளவிற்கு டாஸ்மார்க்கில் மது விற்பனை நடைபெற்று இருக்குது. இப்படி ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் தலைவிரித்து ஆடினா அங்கே எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும்? சரி, 5 வருஷமாக இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துட்டாங்க. ஆட்சி முடிய போகிற ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்கள்லையாவது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவை போட்டோன்னே இப்படி கஞ்சா போதை கும்பல் மக்களை வெட்டுறது குறித்த செய்திகளை நாம் கூகுளில் தேட ஆரம்பித்தா நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அதையெல்லாம் தேடி எடுத்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாலே ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஆனால் உதாரணத்துக்காக ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நாம் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். மதுரைக்குள்ள இதே போல் ஒரு கும்பல் கஞ்சா போதையில் ஒரு தெருவுக்குள்ளே நுழைஞ்சி, கடை வீதிக்குள்ளே நுழைஞ்சி, அங்கே இருக்கக்கூடிய கடை வீதிகளையெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள். இதே போல் திருத்தணியில் இருளர் சமூகம் வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்புக்குள்ள கஞ்சா போதையில் ஒரு கும்பல் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் கிட்டெல்லாம் அத்து மீறுறாங்க, அவங்கள அடித்து நொறுக்கிறாங்க. அது குறித்து அதுக்கு பிறகு அந்த மக்கள் அவங்கள ஓட ஓட விரட்டி காவல்துறையில் ஒப்படைக்கிறாங்க. அதே போல் அம்பத்தூரில் பொதுமக்களை ஓட ஓட விரட்டுது ஒரு கஞ்சா கும்பல், அவங்களையும் பொதுமக்கள் அடித்து பிடிச்சு போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. இதே போல் திருவல்லிக்கேணியில் ஒரு பாக்ஸர் குத்துச்சண்டை வீரர் கஞ்சா கும்பலால் நடு ரோட்டில் நிற்கும் போதே, நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இப்படி மக்கள் கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்கள் கிட்டேந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக வீதியில் இறங்கும்போது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு பதிவிட்டிருக்கிறாரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு லிஸ்ட்டை வாசிக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், ஞானசேகரன், பெரியநாயகம், பிரவீனு, ஏகாம்பரம், கண்ணன், கதிரேசன், ஹரிஹரன், ஜுனைது, கவிதாசன், பக்கிரிசாமி, காளியப்பன், முத்துசுவாமி. இந்த வரிசையில்
இப்போ பிரபாகரன் ஒருத்தர் இணைகிறார் அப்படின்ட்டு இருக்கார். இது என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் வீர தீர சாகசம் செய்தவர்களுடைய பட்டியல் கிடையாது. இவர்கள் எல்லாமே திமுக நிர்வாகிகள். இவர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு அத்துமீறல், ஒரு பாலியல் அத்துமீறல் அல்லது கஞ்சா கும்பலோடு தொடர்பு அல்லது செங்கல் கடத்தல், மணல் கடத்தல், இப்படி ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய திமுக நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியல் தான் இது. இந்த வரிசையில் பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய திமுக கவுன்சிலர், இவர் இண்டிகோ விமானத்தில் பயணிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய விமான பணிப்பெண் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதா சொல்லி டெல்லி போலீசாரால கைது பண்ணப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இப்படி மகா மட்டமான எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தினுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அண்ணாமலை. நம்ம மறுபடியும் இந்த கஞ்சா மேட்டருக்கு வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா எந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னா, தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் ஒரு பள்ளி ஆசிரியர் வேதனையோட கண்ணீரோட பயத்தோட தன்னுடைய அனுபவத்தை பதிவிடுறாங்க. இப்பெல்லாம் மாணவர்கள் பள்ளிக்குள்ள நுழைஞ்சா அவன்கிட்ட அவனுடைய பையில கஞ்சா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுமதிக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இருக்கு சார் அப்படின்றார். அப்படி அந்த ஆசிரியர் சொல்லும்போது அது குறித்து நம்ம செய்திகள் எல்லாம் சேகரிக்கும் போது தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க, சேலத்தில் பள்ளி மாணவர்கள் தண்ணி பாட்டிலுக்குள்ள கஞ்சாவை ஊதி அதை புகைப்பதன் மூலமாக அதிக போதையை பெறலாம் அப்படின்ற அடிப்படையில் தண்ணி பாட்டிலுக்குள்ள கஞ்சாவை போட்டு அந்த புகையை விட்டு சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்பட்டுகிறது. பள்ளி மாணவர்கள், இது கல்லூரி மாணவர்கள் கூட கிடையாது, பள்ளி மாணவர்களுடைய வீடியோ அது. அதே போல் 2025 தக்கலையில் கஞ்சா விற்பனையை காட்டி கொடுத்த சக மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னொரு மாணவனை பள்ளி வாசல்லே அடிச்சு நொறுக்குறாங்க. இது ஏதோ ரவுடி கும்பல் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு 4-5 மாணவர்கள் கஞ்சா போதைப் பொருளை விற்கிறாங்க. அதை காட்டி கொடுத்ததுக்காக இன்னொரு மாணவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலத்திலேயே இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு பள்ளி மாணவர் கஞ்சா வச்சிருக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் அதை கஞ்சாவை கைப்பற்றி அவரை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி பள்ளி மாணவர்களுக்கிடையே கஞ்சா புகைக்கும் பழக்கம் அதிகரித்து வருவது அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கே பெரிய ஆபத்து அப்படிங்கிறார். இதிலிருந்து இந்த தமிழ் சமூகம் எப்படி மீண்டு வரப்போகுது அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறார். இந்த சம்பவங்கள் எதுக்குமே முதலமைச்சர் பதில் கொடுக்காமல் மௌனமாகவே இருக்கிறார். எதுக்குமே அவர்கிட்டேருந்து பதில் இல்லை. ஆட்சிக்கு வரும்போது சொன்னது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு குறைந்தபட்சம் மதுவிலக்கு வேண்டாம், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக், இது மாதிரியான விபரீதமான போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்தினாலே இந்த மக்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை கேள்வியை எழுப்புறாரு. ஆனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் கவலை இல்லை. தேர்தல் நேரத்தில் காங்கிரஸை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாமா வேண்டாமா, அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம், விசிகாவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதோட அவருடைய கவலை முடிஞ்சு போச்சு. பெண்களுடைய கணக்கில் 5000 ரூபாய் வைத்தால் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கிடலாம். டாஸ்மார்க் மூலமாக அந்த பெண்களுடைய கணவர்கள் குடித்து விட்டு வீட்டுக்குள்ள ரகலை பண்ணாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அந்த துயரத்தை எல்லாம் துடைத்து விடலாம் என்கிற நம்பிக்கையில் முதலமைச்சர் இருக்கார் அப்படிங்கிற பதிவை அண்ணாமலை ரொம்ப அழுத்தமாக போட்டிருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்னு தெரியல. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.